ஹாய் கைஸ், இப்போ நம்ம டிஜிட்டைஸ் வாட்ஸ்அப் பல்க் சென்டரில் எப்படி பர்சனலைஸ்டு பல்க் மெசேஜஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு டேட்டா செட் பேஸ் பண்ணி மெசேஜஸ் போடுறது. அதாவது இப்போ நீங்கள் உங்கள் கஸ்டமரோட நேம் டீட்டெயில்ஸ் வச்சுருக்கிறீங்க, நம்பர்ஸ் வச்சுருக்கிறீங்க. இங்கே நீங்கள் வெறும் ஹாய் சார் அப்படின்ட்டு அனுப்பாமல் நீங்கள் ஹாய் சரவணன், ஹாய் செந்தில் அப்படின்ட்டு உங்கள் கஸ்டமரோட நேம்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அந்த நேம்ஸ் வச்சே நீங்கள் வந்து மெசேஜஸ் சென்ட் பண்ணலாம். ஸோ நேம் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் கஸ்டமரோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது ஒரு பெண்டிங் பேமெண்ட், அந்த கஸ்டமருக்கு உண்டான ஒரு டியூ டேட், அந்த மாதிரி நீங்கள் பர்சனலைஸ் செட்டப் பண்ணிட்டு நீங்கள் டேட்டா செட் வச்சு உங்களால் சென்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணிட்டு அந்த எக்ஸல்ல உங்களுடைய நம்பர் டேட்டாஸ், கஸ்டமர் நேம், அந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் காலம்ல நேம் இருக்கணும், செகண்ட் காலம்ல மொபைல் நம்பர் இருக்கணும். இந்த காலம் சில இருந்து ஜி வரைக்கும் வேரியபிள் 1 2 3 4 5 இங்க கொடுத்துருக்கோம். அது என்னன்னா, இப்போ நான் இந்த சாம்பிள் டேட்டா எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா, இப்போ சித்திக் அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்களுடைய பேமெண்ட் பெண்டிங், இது வந்து ஒரு பெண்டிங் பேமெண்ட், இது அந்த பெண்டிங் பேமெண்டோட டியூ டேட். ஓகேவா? ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ரஃப் டேட்டா வந்து ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு மெசேஜஸ் சென்ட் ஆகும்போது ஹாய் சித்திக் அப்படின்னு ஹாய் சித்திக்னு மேலே வந்துட்டு யுவர் பெண்டிங் பேமெண்ட் 2500 இஸ் டியூ ஆன் இந்த டேட் வரும் 2/5/2024 அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நவ்ஷித்க்கு சென்ட் ஆகும்போது 8500 இட்ஸ் டியூ ஆன் 22/5/2024 அப்படின்ற மாதிரி வரும். பல்க் மெசேஜா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு பேசிக் நீட் வந்து இந்த ஒரு எக்ஸல் செட்டப் இருக்கணும். ஃபர்ஸ்ட் காலம்ல நேம், செகண்ட் காலம்ல நம்பர். உங்களுக்கு இந்த டேட்டாஸ் எதுவுமே வேணாம் அப்படின்னா கூட நீங்க வந்து வெறும் நேம் அண்ட் நம்பர் காலம் மட்டும் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே பிளாங்கா வச்சுட்டு உங்களால வந்து ஆட் பண்ணி சென்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இந்த டெம்ப்ளேட்டை சாஃப்ட்வேருக்குள்ள எப்படி கொண்டு வரதுன்றதை காட்டுறேன். ஸோ இங்க வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்ற பேனல்ல இங்க ஒரு ஐகான் இருக்கு, 3 லைன் போட்ட ஒரு ஐகான் இருக்கு. ஸோ இந்த ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரௌஸ். நீங்க எக்ஸல்ல சேவ் பண்ணியிருந்தா இந்த இடத்துல எக்ஸல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. சிஎஸ்வியா இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் எக்ஸல் தான் சேவ் பண்ணியிருக்கேன். இங்க எக்ஸல் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸல் நான் என்னோட ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்ததும் எனக்கு கரெக்டா அலைன் ஆகி வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க நேம் ஃபீல்ட் அப்படின்ற இடத்துல F1 வந்து பாத்தீங்கன்னா நேம் இருக்கு, அதாவது காலம் 1 நேம் இருக்கு, காலம் 2 நம்பர் இருக்கு. இது எல்லாமே என்னோட டேட்டா செட்ஸ். ஓகேவா? இங்க நீங்க எந்த டேட்டா வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்க கஸ்டமருக்கு நீங்க என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு கூப்பன் கோடு கொடுக்கணுமோ அவங்களால இங்க கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் சென்ட் பண்றீங்க, ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்டோட லிங்க் சென்ட் பண்றீங்க, பிடிஎஃப் சென்ட் பண்றீங்க, உங்க டிரைவோட பிடிஎஃப் சென்ட் பண்றீங்கன்னா கூட நீங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு லிங்கோ அந்த மாதிரி உங்களால சென்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் அந்த ஸ்டூடெண்டோட மார்க் ரிப்போர்ட் அனுப்புறது, அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கீங்கன்னா உங்க கடையில யாராவது சீட் போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிமைண்டர் சென்ட் பண்றதுக்கு அனுப்பலாம். அந்த மாதிரி நீங்க உங்களுடைய பர்சனல், அதாவது உங்களுடைய பிசினஸ் நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இந்த டேட்டாஸ் எல்லாமே சரியா இருக்கு. ஜஸ்ட் இங்க இம்போர்ட் கொடுத்தேன்னா எனக்கு இங்க இருக்க காலம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ நேம் காலம்ல நேம் இருக்கு, நம்பர் காலம்ல நம்பர் இருக்கு, பிரைஸ் இருக்கு. அப்படி இங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து அடுத்த டேட் இருக்கு. ஸோ எப்பவுமே வாட்ஸ்அப் பல்க் மெசேஜ் பண்றதுக்கு நமக்கு கண்ட்ரி கோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்ட்ரி கோட் வந்து நீங்க பல்கா இங்க ஆட் பண்ண முடியும். இன்சர்ட் கண்ட்ரி கோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி 91 கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ஜென்ரலா நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி மெசேஜ் பண்ணிட்டு இருப்போம்னா, இப்படி ஒரு ஹாய் சார் அப்படின்னு போட்டுட்டு ஃப்ரெண்ட்லி ரிமைண்டர் ப்ளீஸ் செட்டில் யுவர் பெண்டிங் பேமெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் மெசேஜா வந்து சென்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டா வச்சு எல்லாருமே சென்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம இந்த வேரியபிள்ஸ், அதாவது இந்த டேட்டா செட் யூஸ் பண்ணி எப்படி வந்து மெசேஜ் சென்ட் பண்றதுன்றத பார்க்க போறோம். இப்போ நான் இங்க ஒரு டெம்ப்ளேட் மெசேஜ் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஹாய் சார்ன்ற இடத்துல சார் செலக்ட் பண்ணிட்டு, அதாவது நீங்க டைப் பண்ணும்போது கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க ஹாய் அப்படின்னு போடுறேன், ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இன்சர்ட் வேரியபிள்ல இன்சர்ட் ஃபுல் நேம், இந்த இன்சர்ட் வேரியபிள் அப்படின்ற இந்த பட்டன், இங்க ஒரு பட்டன் இருக்கு,
இதை கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் ஃபுல் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க கம்மா வேணும்னா கம்மா கொடுத்துக்கலாம். இல்ல இந்த நேம் வர இடத்துல போல்ட் ஆகணும்னா நீங்க இதை அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல போல்ட் ஆப்ஷன் இருக்கு, போல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அகைன் யுவர் பெண்டிங் பேமெண்ட் ருபீஸ் அப்படின்னு போட்டு இங்க ஒரு ஸ்பேஸ் எம்டியா விட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எனக்கு என்னோட பேமெண்ட் டீடைல்ஸ் வரும். ஸோ பேமெண்ட் டீடைல் எங்க இருக்கு, வேரியபிள் 1 இங்க VAR1 இருக்கு இல்லையா, ஸோ இந்த காலம்ல இருக்கு. ஸோ அகைன் நான் இங்க கர்சர் வச்சுட்டு இன்சர்ட் வேரியபிள், இதுக்குள்ள ஒரு இன்சர்ட் வேரியபிள் இருக்கும், அது வேரியபிள் 1 அப்படின்றத கொடுத்துட்டேன்னா எனக்கு இங்க வந்து இப்போ சென்ட் ஆகும்போது எனக்கு இந்த பேமெண்ட் டீடைல்ஸ் இங்க வந்துடும். அகைன் இட்ஸ் டியூ ஆன் அப்படின்ற இடத்துல வேரியபிள் 2 இந்த இதுல வந்து என்னோட பேமெண்ட் டேட் டீடைல்ஸ் இருக்கு. ஸோ அதை நான் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் இது அவ்வளவுதான். செட்டப் பண்ணிட்டு சென்ட் நவ் கொடுத்தோம்னா நமக்கு சென்ட் ஆயிடும். ஸோ இது இந்த வேரியபிள்ஸ் ஆட் பண்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நீங்க கேப்ஷன்ஸ் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜுக்கு நான் ஒரு கேப்ஷன் செட் பண்றேன்னா நீங்க அதை வந்து இந்த கேப்ஷன்லயே கூட செட் பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்து ஃபுல் நேம் இருக்கு, வேரியபிள் இருக்கு, சேம் இதே நீங்க அங்கே யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சென்ட் நவ் கொடுத்துட்டு பிளைண்ட் மோட் ஓகே கொடுத்துட்றாங்க. ஓகே கொடுத்து ஓப்பன் வாட்ஸ்அப்ல நான் செக் பண்ணேன்னா பாத்தீங்கன்னா இங்க மெசேஜஸ் சென்ட் ஆகும்போது ஹாய் நௌஷித் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அடுத்த மெசேஜஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஹாய் கார்த்திக்னு வந்திருக்கு. பேமெண்ட் டிஃப்ரெண்ட், நேம் வந்து போல்டு பண்ணியிருந்தோம். ஸோ நேம் வந்து போல்ட் ஆயிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் நேம்ல டிஃப்ரெண்ட் ப்ரைஸ், டேட்டு, அது எல்லாமே நம்ம செட் பண்ண மாதிரி சென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க நம்மள்ட்ட சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம்.